ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி நம்மளோட பிஸ்னஸ் இருக்குது இல்லையா, வீட்டில் விசேஷம் கேட்ரிங், அதுக்காக கொஞ்சம் ஷாப்பிங் தான் கிளம்பிகிட்ருக்கோம். நமக்கு இன்னும் ஒரு 3 நாளில் ஒரு 200 பேருக்கு சமைக்கிறதுக்கு ஒரு பார்ட்டி ஆர்டர் வந்திருக்குதுங்க. அதுக்கான தேவையான திங்ஸ்லாம் ஆல்ரெடி கொஞ்சம் வாங்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் வாங்க வேண்டியது, கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் வாங்க வேண்டியதெல்லாம் இருந்தது. ஸோ அதுக்காக தான் ரெஸ்டாரண்ட் டிப்போ அப்படின்ற கடைக்கு வந்துட்டுருக்கோம். இந்த கடையில் பார்த்திங்கன்னா, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்க எல்லாருமே இங்கே நிறைய திங்ஸ் வாங்குவாங்க. அது இல்லாமல் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் கூட இங்கே தான் ஷாப்பிங் பண்ணுவாங்க. இதுக்கு தனியாக மெம்பர்ஷிப் வேணுங்க. நம்ம எதாவது பிஸ்னஸ் பண்ணோன்னா அந்த ஐடி காமிச்சு நம்ம அந்த மாதிரி மெம்பர்ஷிப் கார்டு வாங்கிக்கலாம். நார்மலாக இருக்கும்போது நம்ம இந்த கார்டு வாங்க முடியாது. இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பல்காக வாங்குற மாதிரி இருக்கும். ஆப்வியஸாக பிஸ்னஸ் பண்ணும்போது நம்ம நிறைய வாங்குற மாதிரி தானே இருக்கும். ப்ரைஸும் நல்ல ரீசனபிள் ப்ரைஸாக இருக்குங்க. ஸோ அதனால் இங்கே தான் மோஸ்ட்டாக இந்த மாதிரி ஆர்டர்ஸ்க்கெலாம் வாங்குவோம் நம்ம. ஆனியன்லாம் பார்த்திங்கன்னா, இதெல்லாம் 10 எல்பி பேக்குன்னு நினைக்கிறேன். 10 எல்பியா 20 எல்பியான்னு தரல. ஸோ இதெல்லாம் எண்ணெய்ங்க, எண்ணெய், அப்புறம் பூண்டு, உரித்தது, உரிக்காதது எல்லாமே இருக்கும். ஒரு சில ஐட்டம் இங்கே கிடைக்காது. அதெல்லாம் மட்டும் நம்ம வெளியில் வேறு கடைகளில் வாங்குற மாதிரி இருக்கும். வெளியில் கொஞ்சம் ஆனியன், டொமேட்டோ இதெல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. வாங்கிட்டு அப்படியே உள்ள ஃப்ரீசர் அந்த இருக்கிற ஏரியாவுக்கு வந்துட்டோம். செம்ம குளிராக இருக்குங்க இந்த இடம். நல்ல கூலிங்காக பயங்கர இதாக இருக்கும். இங்கே தான் எல்லா வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, அப்புறம் மீட்டு எல்லாமே உள்ள ஒரு தனியாக இந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. இதெல்லாம் ஃபுல்லாக ஒரு பாக்ஸ் இல்லை, அப்படியே ஒரு கேஸாக தூக்குற மாதிரி இருக்கும். கேக்கு, ஜூஸு, அப்புறம் இதெல்லாம் பண்ணுறவங்க இந்த ரெஸ்டாரண்ட்டில் அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் நிறைய ஃப்ரூட்ஸ் தேவைப்படும் இல்லை பார்த்திங்களா. அதுக்கெல்லாம் இங்கே ஃபுல்லாக வாங்கிக்கலாங்க. நாங்கள் பூண்டு இங்கே வாங்கிட்டு போனோம். கடையில் வாங்குகிற அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் யூஸ் பண்ண வேண்டாம், நம்மளே வீட்டில் அரைச்சி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வீட்டுக்கு எப்படி அரைப்போமோ அது மாதிரி பல்காக போட்டு அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனோம். அதுக்கப்புறம் நிறையா இருந்ததுங்க. சில இதெல்லாம் கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம டெய்லி குக் பண்ணுறதுனா நம்ம இங்கே வாங்கலாம். ஆக்சுவலாக நம்ம எப்போல்லாம் ஆர்டர் இருக்கோ அந்த மாதிரி டைமில் தானே சமைக்கிறோம். ஸோ அதெல்லாம் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அது ஒரு கஷ்டமாயிரும். அதனால் நாங்கள் அதெல்லாம் இங்கே வாங்கலை. அதெல்லாம் தேவைக்கு வெளியில் வாங்கிட்டோம். இது ஃபுல்லாக அந்த பாக்ஸ் ஃபுல்லாக எடுக்கணும். ஸோ அவ்வளோ கொத்தமல்லி தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலை. இங்கே கேபேஜு எல்லாமே பார்த்திங்கன்னா 10, 15 அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வீக்கு இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் சாரீ ஃபங்க்ஷனுக்காக பண்ணோம் நாங்கள். ஃபுல்லாகவே நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்ல மெனுவாக போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மெனுக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டி நம்மளே சொல்லிடுவோம், எவ்வளோ தேவைப்படும் அப்படின்றத நானே சொல்லிடுவேன். ஸோ அதில் அவங்க முன்ன பின்ன வேணும், எதையாவது குவான்டிட்டி அதிகப்படுத்தணுன்னா அவங்க சரி பண்ணி சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன மெனுன்ற ஆப்ஷனும் நாங்கள் கொடுத்துருவோம். இல்லை அவங்களே ஒரு மெனு சூஸ் பண்ணிட்டு வந்தாலும் அதுக்குமே நம்ம அதில் ஏதாவது சஜஷன் கொடுக்குறதுனாலும் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி தான் ஆர்டர்ஸ்லாம் எடுக்கிறது. இந்த 200 பேருக்கு சமைக்கிறது இல்லாமல் அன்றைக்கே இன்னும் 2 ஆர்டர்ஸும் இருக்குதுங்க. அது ஓரளவுக்கு 50 பேர் 30 பேர் அந்த மாதிரி ஆர்டர்ஸ் தான். ஸோ அதனால் நம்ம எல்லாத்துக்கும் தேவையானதை பார்த்து வாங்கிக்கணும். சமைக்கும்போது நம்ம வீட்டில் சின்னதாக சமைக்கும்போது அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி ஹஸ்பண்டை துரத்தி விடுவோம். அந்த மாதிரிலாம் இப்போ பண்ண முடியாது. சம்டைம்ஸ் இதெல்லாம் மிட் நைட்டில் எந்திரிச்சு சமைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லையும் கடைங்கெல்லாம் இருக்காது. அதனால் நான் மோஸ்ட்டாக எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணி நம்ம ப்ராப்பராக வாங்கிக்கணும். இந்த மாதிரி நம்ம பெரிய ஈவெண்ட்டுக்கெலாம் சமைக்கிறோன்னா ஆக்சுவலாக எனக்கு ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி சமைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓ, நம்ம இவ்வளோ ஆளுங்களுக்கு சமைக்க போகிறோம் அப்படின்றது அந்த பயம் எனக்கு எப்போவுமே இருக்காது. எவ்வளோ பேருனாலுமே இவ்வளோ பேருக்கு சமைக்கணுமா அப்படின்ற பயம் எனக்கு இருக்காது. இன்றைக்கி ஷாப்பிங்க்கு பார்த்திங்கன்னா நான் மட்டும் வரல, என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் தான் வந்திருந்தாங்க. என் ஹஸ்பண்டும் என்னோடய சப்போர்ட்டுக்காக வந்திருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் ஷாப்பிங் பண்ணும்போது இது வேணுமா அது வேணுமா டிஸ்கஷன்லாம் நிறையா நடக்கும். இஞ்சிலாம் பாருங்கள் எவ்வளோ இருந்ததுன்னு சொல்லிட்டு நாங்கள் இதில் தான் வாங்கிட்டு போயிருந்தோம். ஆக்சுவலாக ஃபுல்லாக வாங்கிட்டு போய் சீவி நல்லா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க அது பன்னீரா சீஸா? அதான் சொல்கிறேன், பன்னீர். எத்தனை எல்பிங்க அது? ஆத்தென்டிக் இந்தியன் டேஸ்டா? எப்படா இந்தியன் டேஸ்ட்ல பண்ணீங்க? மொத்தம் 2.5 கிலோ. பீன்ஸ் பாருங்க நமக்கு
நமக்கு வந்து சாம்பாருக்கு தான் தேவை. இவ்வளோ தேவை, வாங்கிடலாமா ஒன்று? இதுடா க்ரீம். அப்பா, க்ரீம் எல்லாம் பல்கா டப்பா தான். க்ரீம் எவ்வளோ பெரிய டப்பாவில் வச்சுருக்கானுங்க பாருங்க. க்ரீமா இதெல்லாம்? யோகட்டுங்க. தயிர் டப்பா பாருங்க. அவன் வச்சிருக்கான் பாருங்க பெரிய லெவல்ல. ஆனால் ஃபுல்லாக ஸ்கின்னோட இருக்கு. ஸ்கின்னு நம்ம ஆமாம், அது இதுலலாம் இல்லைங்க ஸ்கின்னு. இந்த இதில் யாராவது ஆள் பிடிக்கணும் கொஞ்ச நாள் கழிச்சு. இந்த மாதிரி வெட்டி தரியாடான்னு. முழு ஆடு. இந்த கேட்ரிங் பிஸ்னஸ்ன்றது எங்களோட ரொம்ப வருஷ ஆசைங்க. ஆனால் நாங்கள் மட்டும் பண்ணணுன்னா இது வந்து நமக்கு தெரியும், ஒரு புது கண்ட்ரியில் இருக்கோம் நம்ம. எல்லாமே இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளோட ஒரு சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் பண்ண முடியுமா? குழந்தைங்க இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் யோசித்து பண்ணும்போதே, இன்னொன்று என் ஹஸ்பண்ட்னால் இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ண முடியாது. அவங்களோட வீசாக்கு நான் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ நான் மட்டும் இருந்து இந்த பிஸ்னஸை நடத்தணுன்றது கொஞ்சம் சிரமமான விஷயம். இன்னொன்று, ஒருத்தர் மட்டும் பண்ணால் அந்த லெவலில் தான் அந்த பிஸ்னஸ் டெவலப் ஆகும். ஸோ நம்ம கூட ஆளுங்களை சேர்த்து நம்ம வந்து சேர்ந்து முன்னேறணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசை. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள் இந்த பிஸ்னஸை. இது மாதிரி நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க. ஏன் யூஎஸில் இருக்கவங்களே வந்து பார்த்திங்கன்னா, வந்தோடனே நமக்கு என்ன தோணுன்னா, நம்ம சாப்பாடு நல்லாவே கிடைக்க மாட்டேங்குது, நம்ம ஒரு ஹோட்டல் வச்சிடணும், நம்ம ஒரு சாப்பாடு கடை வச்சிடணும், சம்திங் அந்த மாதிரி ஒரு யோசனை எல்லார் மைண்ட்லேயுமே ஒரு நாள் வந்துட்டு போயிருக்குங்க. ஏன்னா எங்கள் கூட பேசினவங்க எல்லாருக்குமே இந்த மைண்ட் செட் இருந்த ஒருத்தவங்க தான். ஆனால் அது வந்து இந்த ஊரோட ரூல்ஸு நிறைய அது இதுன்னு நிறைய இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நமக்கு தெரியாது ஃபஸ்ட்டு என்னென்னு. அதை நமக்கு சொல்லித்தரதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. தெரிஞ்சிருந்தாலும் அவங்க நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது நம்ம அதிலெல்லாம் உருண்டு பிறண்டு ஒரு பிஸ்னஸ் சின்னதாக ஆரம்பிக்கணும், ஒரு லைசன்ஸ் வாங்கி பண்ணணுன்றது ரொம்ப பெரிய விஷயம் இந்த ஊரை பொறுத்தளவு. அதை தாண்டி நாங்கள் இப்போ ஆரம்பித்ததுக்கே எங்களுக்கே வந்து இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க. எனக்கு அந்த விசா ஸ்டேட்டஸ் வரணும், எல்லாமே பார்த்து செஞ்சு நம்ம ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தது. இப்போ யூஎஸ்குள்ளே இருந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இந்த மாதிரி ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஐடியா உங்களுக்கும் இருக்கும். ஏதாவது குட்டி குட்டி டவுட்ஸ் இருக்குதுன்னா, உங்கள் ஸ்டேட்டுக்கு கண்டிப்பாக வேறு ரூல்ஸு வேறு மாதிரி தான் இருக்கும். எல்லாரோட ஸ்டேட்ஸுக்கும் ஒரே மாதிரி இல்லை, உங்களுக்கே தெரியும். ஸ்டில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சிம்பிளான டவுட்ஸ்லாம் இருந்தால் கண்டிப்பாக இன்ஸ்டாவில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவு, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொன்று என்னென்னா, நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சிட்டே இருப்போம். அது நினப்பாவே போயிடும் நிறைய டைமு. அது வந்து எப்போ தான் நம்ம இறங்கி பண்ண போகிறோன்றது நமக்கும் தெரியாது, எதை நோக்கி ஓடுறோன்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரியே போயிட்டுருக்கோம். ஒரு சிலர் மட்டும்தான் அதில் வந்து ஓகே இறங்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து இப்போது ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருப்பாங்க. நம்மளை மாதிரி நிறைய பேர் ஓகே ஆரம்பிக்கலாம் தள்ளி போட்டு பல வருஷங்கள் ஆகி ஃபைனலி நம்ம இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் ஆரம்பிக்காதவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம ஒன்று நினச்சிட்டோம் செஞ்சு பார்க்கணுன்னு சொல்லிட்டு துணிஞ்சு இறங்கி செஞ்சிடணும். நான் எப்போவுமே அதுதான் என் ஹஸ்பண்ட்டை சொல்லுவேன். யோசிச்சுட்டே இருக்க வேண்டாம், டக்குன்னு செஞ்சிடலாம், நம்ம செஞ்சு பார்க்கலாம் என்ன தான் ஆகுதுன்னு பார்த்துருவோம், நம்ம இறங்கி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவேன் நான். பட் இங்கே நாங்கள் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப ரீசன் வந்து மெயினாக வீசா அந்த இதுதாங்க, ரூல்ஸ் தான். மற்றபடி இப்போ நம்ம ஊரெல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நான் நினச்சதை டக்குன்னு இறங்கி பண்ணிடுவேன். பட் இப்போ நம்ம இங்கேன்றப்ப இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஊர்லேயுமே நிறைய ரூல்ஸ் இதெல்லாம் இருக்கும், நம்ம எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் அட்லீஸ்ட் நமக்கு அதெல்லாம் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. இப்போ ஒருத்தவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்க மூலமாக நம்ம எந்த மாதிரி பண்ணலாம் ஏது அது மாதிரிலாம் கேட்டு நம்ம பண்ணிக்கலாம். இங்கே அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. மற்றபடி சூப்பர் ஊருங்க. எப்போவுமே வந்து என்ன சொல்கிறது, ஃபுட்டு வாண்டட் எப்போவுமே இருக்கும். ஏஐ அது இதுன்னு என்ன வந்துச்சுனாலும் சாப்பிட்றதுல ஏஐயை மாற்ற முடியாதுல்ல, அது சாப்பிட முடியாது நமக்கு பதிலாக. ஸோ அதனால் சாப்பாடு பிஸ்னஸ்ஸு, ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்களுக்கெலாம் வந்து ஏஐ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன்.
அதே மாதிரி ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கு அது கூட சொல்லலாம். அந்த மாதிரி அதுக்கெலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் லாஸ்ட் வரைக்கும் இருக்க போகிறது. யார் யார் எதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், ஏதாவது பண்ணணும், ஏதாவது செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உடனே செஞ்சுருங்க. அதுக்கான முயற்சியை எடுங்க. ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. நீங்கள் புஷ் கொடுத்து அதை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து அதில் இருக்க நல்லது கெட்டதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இன்னொன்று, அந்த விஷயத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு 100% நம்ம அந்த பிஸ்னஸை பற்றி புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த பிஸ்னஸை நம்ம ஆரம்பிக்கணும். அப்போ தான் நம்மளால் அதை சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அதில் இறங்கி செய்ய ஆரம்பித்தா தான் அதில் இருக்க எல்லா விஷயமும் ஒன்று ஒன்றா உங்களுக்கு தெரிய வரும். அப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். சும்மா நீங்கள் வந்து இப்போது நாங்கள் குக்கிங் ஆரம்பிக்கிறோம், போய் கொஞ்ச நாள் ஒரு 6 மாதம் ஒரு ஹோட்டல்லையோ ஒருத்தவங்கள்ட்டையோ ஒர்க் பண்ணி பார்த்தோம், இல்லை வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி எடுத்து படித்தா அந்த பிஸ்னஸ் பண்ணிட முடியுமானா முடியாது. அந்த மாதிரி கேட்ரிங் படித்தவங்க இது படித்தவங்களாம் கோடிக்கணக்கான பேர் நம்ம ஊரில் இருக்காங்களே. ஸோ அப்படின்னா அப்போ கோடிக்கணக்கான அந்த கேட்ரிங் படித்தவங்களாம் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருந்துருக்கணும் இல்லையா? எல்லோரும் வந்து நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க, எல்லாருமே பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் டபக்கட்டின்னு குதிச்சிருங்க. ஒரு பேசிக் தெரிஞ்சிருந்தா ஓகே, நீங்கள் குதிச்சு பண்ண ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம். ஆரம்பத்துலேயே ரொம்ப அகலக்கால் வச்சு பண்ணிட வேண்டாம். உங்களால் எவ்வளோ முடியுமோ ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸை டெவலப் பண்ணுங்கள். அது ஒரு நாளைக்கு வந்து நல்ல நிலைமைக்கு வரும். நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுவே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா அதுவே குட்டு தான். ஸோ எது உங்கள் லைஃப்பில் வேணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். எது உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து எங்களோட பல நாள் கனவு. இதில் வந்து நாங்கள் சக்ஸஸ் ஆகிறோம், இன்னும் 5 வருஷம் கழித்து நாங்கள் எப்படி இருப்போம், அதெல்லாம் ஒரு விஷயந்தான். அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இப்போதைக்கு எங்களுக்கு பிடிச்சதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் வந்து எங்களுக்கு இப்போது ஹாப்பினஸ் தருது. இதில் நிறைய வேலை இருக்குது, டைமே கிடைக்கிறதில்ல, அப்படி தான் போயிட்டுருக்கு. இருந்தால் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொரு பொருளும் இங்கே பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம் இதெல்லாம் வாங்கும்போது அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. நம்ம வந்து நம்மளோட பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டோம், நமக்காக வந்து இந்த திங்ஸ்லாம் நம்ம வாங்குகிறோம், ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணுறோம் அப்படின்றது வந்து அவ்வளோ சந்தோஷம். அந்த சந்தோஷம் வந்து உங்களுக்கும் கிடைக்கணும். எந்த ஏஜில் இருந்தாலும் பரவாயில்லைங்க. நான் எங்கள் அம்மாவையே சொல்லுவேன், நிஜமாவே எங்கள் அம்மாவுமே என்ன மாதிரி தான் அடிக்கடி சொல்லுவாங்க. ஏதாவது ஒன்று பண்ணணும், சும்மா டைம் போக மாட்டேங்குது, ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கிறது தாங்க நல்லது. எந்த வயசு லிமிட்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. எல்லா வயசுலையுமே நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் லைஃப் வந்து ஒரு என்டர்டைனிங்காக, ஒரு த்ரில்லாக, அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி எதையாவது ஒன்று திங்க் பண்ணிவிட்டு அப்படியே போகும். இல்லை நம்ம இப்படியே இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி போரிங்காக போகுங்க. டெய்லி நார்மலாக வீட்டு வேலை அது எல்லாருமே பண்ணலாம், எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ நம்ம இல்லைனாலும் அது நடக்கும், இருந்தாலும் நடக்கும், அந்த மாதிரி தான். ஸோ அது பண்ணிக்கலாம். பட் லேடிஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜென்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. நிறைய தடவை சொல்லிட்டேன் நான். நம்ம வீடியோ 5 இயர்ஸாக பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்லேருந்தே சொல்லுவேன். நான் வந்து என்னோடய வயசுக்கு 37 இயர்ஸ் ஆகுது எனக்கு. நான் அடிக்கடி நினப்பேன், நமக்கு என்ன பிடிக்குதோ பிடிச்சதை நம்ம பண்ணிடுறோம். அது கொஞ்ச நாளோ அதிகமான நாளோ அதை பற்றிலாம் நான் கவலைப்பட மாட்டேன். அது வந்து என்னோடய யூடியூபாக இருக்கட்டும், சின்ன சின்ன கிராஃப்டாக இருக்கட்டும், வீட்டை நான் வந்து ஏதோ ஒரு இடத்த ஆர்கனைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து எனக்கு என்ன பிடிக்குதோ என்ன தோணுதோ அதை வந்து நான் அதை ஒரு நாள் பண்ணிடுவேங்க கண்டிப்பாக எப்படியாவது. அதுக்கான முயற்சியும் நான் பண்ணிகிட்டே இருப்பேன். அதுவே நடக்குன்றதுக்காக நான் சும்மா இருக்கிற ஆளும் கிடையாது. அது மாதிரி தான் ஸ்கூல்லலாம் ஒர்க் பண்ணணும், நம்ம எப்படியாவது போகணும், நம்மளோட ஸ்ட்ரகிள்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியும். நான் ஆரம்பத்தில் வரும்போது நான் எப்படி இருந்தேன்னு சொல்லி ஒரு லாங் வீடியோலாம் போட்டிருந்தேன். ஸோ ஒரு நியூ கண்ட்ரி, லாங்குவேஜ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து இருக்கும்போது நிறைய கஷ்டங்களை நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணோம். அது எல்லாமே வந்து என்னையை பொறுத்தளவு ஒரு ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட்டு தாங்க. அது மாதிரி தான் இப்போ இதுவுமே. ஸோ ஒரு நம்மக்கிட்ட இருந்த ஒரு ஒர்க்கை விட்டுட்டு நம்ம இதை ஆரம்பிக்கிறோன்னா அதை விட இது எவ்வளோ நம்மளோட ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதுதான் நம்ம லாங் டேர்ம் இதாக நம்ம யோசிச்சு வச்சுருந்தோம். எப்படியாவது இதை ஒன்று நம்ம ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கான தருணம் கரெக்டாக வந்ததுனால நம்ம இப்போ பண்ண ஆரம்பித்தோம்.
அதனால தான் வந்து அந்த டீச்சராக போயிட்டுருந்தேன் இல்லையா இந்த கவுண்டி ஸ்கூலில், அது வந்து ஸ்பெஷல் கிட்டுக்கு போயிட்டுருந்தேன். ஸோ அது வேலையுமே அதனால தான் நம்ம விட்டுட்டு அப்படியே நம்ம இதுக்கு வந்துட்டோம். ஆனால் நான் வேலையை விடுறோன்னு வருத்தம்லாம் படலைங்க. ரொம்ப சந்தோஷமாக தான் பண்ணேன். எனக்கு இன்னொன்று என்னென்னா லைஃப்பில் ஓகே இதை விட்டுட்டு அடுத்து நடக்குதுன்னா ஓகே கடவுள் ஏதோ ஒரு ரூட்டுக்கு நம்மளை எடுத்துகிட்டு போகிறாரு. நமக்கு அதுலேருந்து ஒரு லேர்னிங் கிடச்சிது. அங்கே ஒரு 2 இயர்ஸ் நம்ம ஸ்கூலில் ஒர்க் பண்ணோம். ஸோ அதுலேருந்து நிறைய கற்றுக்கிட்டோம். நிறைய பொறுமை, நிறைய அன்பு எல்லாமே வந்து அங்கேருந்து எனக்கு கிடச்சிது அந்த கிட்ஸ் கிட்டேருந்து. ஸோ அதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நம்ம அந்த மாதிரி கொஞ்ச நாள் அவங்க கூட இருக்கணுன்றது நமக்கு இருந்திருக்கு. அதை நம்ம பண்ணணும். இப்போ அடுத்ததுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஸோ எது நடந்தாலும் நல்லதாக நடக்கும், நமக்கு நல்லதே கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான் என் மைண்டில் எப்பயுமே இருக்கும். நம்ம ஒரு குட்டியாக ஆரம்பிக்கிறோம், எதையோ நோக்கி ஓடுறோன்னா அதை வந்து எனக்கு தெரியும் நான் கும்பிடுற கடவுள் தான் என்னை வந்து அந்த பக்கம் இழுத்துட்டு போகிறாருன்னு. எனக்கு கடவுள் நம்பிக்கையும் ஜாஸ்தி தான். அதுக்காக டெய்லி விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்ற ஆள் கிடையாது. மைண்ட்லேயே நினச்சிக்கிட்டு சாமி கும்பிட்ற ஆள் நான். ஸோ உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டோம். ஆல்ரெடி நேற்று முந்தா நாள்லாம் ஷாப்பிங் தாங்க. வெளியில் போய் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. மோஸ்ட்டாக எல்லாம் வாங்கியாச்சு. அதில் கொஞ்சம் மிஸ் ஆன ஐட்டம் தான் இன்றைக்கி வாங்க வந்தோம். அதுவும் வாங்கி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட கேட்ரிங் சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் கீழே வந்து என்னோடய இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்கேன். அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.